உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். Praise Lord, Hallelujah. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது நினைத்து நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். அநேகர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. அநேகர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதை நினைச்சு தேவனுடைய வார்த்தையாலும் அபிஷேகத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை உயர்த்துங்கள். தேவனை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டிய அனைத்தும் உயர்த்தப்படும். நீங்க சொல்றீங்க, பிரதர் என் வாழ்க்கையில உயர்வே இல்லை, பிரதர் என் படிப்புல உயர்வு இல்லை, என் வேலையில உயர்வு இல்லை, என்னுடைய இன்கம்ல உயர்வு இல்லை, என்னுடைய பண்ற ஒர்க்ல உயர்வு இல்லை, நான் பண்ற பொசிஷன்ல ஒரே பொசிஷன்ல நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க, உயர்வே இல்லைன்னு சொல்றீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ எல்லா இடத்திலும் நீங்கள் உயர்த்தப்படுவது அதிக அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்துவோமா?
என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க எல்லாரும் பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில அநேகர் உண்மை இல்லாம போயிருக்கலாம். உன்னை பெற்றவர்கள் உனக்கு உண்மை இல்லாமல் போயிருக்கலாம். உன் கூட பிறந்தவர்கள் உனக்கு உண்மை இல்லாம போயிருக்கலாம். உன் நண்பர்கள் உனக்கு உண்மை இல்லாம போயிருக்கலாம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறந்தது முதல், நீ தாயின் கருவில் உருவானது முதல் நான் உனக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களிலும் நான் உனக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறேன். என்னுடைய பலத்த கரத்தினால உன்னை நான் நடத்தி வந்தேன். நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கு நான் செய்த அற்புதங்கள் ஏராளம். நான் உன் வாழ்க்கையில நீ திரும்பி பார்த்தீனா நான் உனக்கு உண்மையாய் இருந்தது உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு உண்மையா இல்லாத போதும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கீங்க. ஆண்டவரே, உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய சர்வ வல்லமைய உன்னுடைய வாழ்க்கையில நான் காட்டுவேன். இது வரைக்கும் நீ பார்க்காத என்னுடைய சர்வ வல்லமை உனக்கு காண்பிக்கப்படும். உன் வாழ்க்கையில, உன்னுடைய பினான்சியல்ல, உன்னுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்துல நீ பார்க்காத அளவு என்னுடைய வல்லமையை நீ பார்ப்ப. ஓ மூலமா என்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு நான் காட்ட ஆவலா இருக்கிறேன். என்னுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை, இந்த உலகத்துல என்னை தவிர வேற தெய்வம் இல்லை என்பதை உன்னை கொண்டு நான் நிரூபிப்பேன். எஸ் லார்ட். பிரியமானவர்களே, அநேக மோசேக்கள் எழும்புகிற காலம், அநேக ஜோஷுவாக்கள் எழும்புகிற காலம், அநேக இயேசுவை போல் ஊழியம் செய்கிற கூட்டங்கள் எழும்புகிற காலம் இது. எஸ், உங்களை கொண்டு, நம்ம கொண்டு ஆண்டவர் அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதர பதரதர சந்தரதர தலமர தரகரதர. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே.
எஸ் லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நன்மைகள் சூழ போகிறது. எஸ், அளவில்லாத தேவ பிரசன்னம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் மத்தியில் இந்த நேரமே அளவில்லாத தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுது தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான நன்மைகளால் உங்கள் வாழ்க்கை சூழப்பட போகிறது. நீங்கள் சொல்லலாம், பிரதர், என் வாழ்க்கை நெருக்கங்களால் சூழப்பட்டிருக்கு, கண்ணீர்களால் சூழப்பட்டிருக்கு, வியாதிகளால் சூழப்பட்டிருக்கு, வறுமைகளால் சூழப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய அளவில்லாத தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும்போது, கடந்து வந்ததுன்னா போதும், அவன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் அது சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போயிடும், அது காணா போயிடும். நீங்கள் தேடி பார்த்தா கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்த தீமை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பார்த்தா கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்த வியாதி, வறுமை, தரித்திரம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நாளா உங்களை குத்திக்கிட்டு இருந்துச்சுல அந்த முள்ளு திடீர்னு காணா போயிடும். அது எப்படி தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்களும் மெழுகு போல உருகும். அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்களே மெழுகு போல உருகுதுன்னா உங்களை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு அது ஏமாத்திரும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுற வார்த்தையை சொல்றேன். உங்க வாழ்க்கை நன்மைகளால் சூழப்பட போகிறது. உங்க வாழ்க்கை நன்மைகளால நிரம்பி 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 வழிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நான் பார்க்கிறேன் ஒரு பாத்திரத்திலிருந்து அந்த நதிகள் பொங்கி 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 வர மாதிரி நன்மைகள், ஒரு நன்மை இல்லை, 1000 நன்மைகள். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகள், எந்த நன்மைக்காக அழுது கொண்டிருந்தீர்களோ, புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, ஏங்கி கொண்டிருந்தீர்களோ, எந்த நன்மைக்காக வாசமெல்லாம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, பிரியமானவர்களே, அந்த நன்மை மாத்திரம் அல்ல, ஏராளமான நன்மைகள் நிரம்பி 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 உங்க வாழ்க்கையில் வழிந்து ஓட போகிறது, ஓட போகிறது. அது நதியா ஓடும். அந்த நன்மைகளால நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. அந்த நன்மைகளால உங்க குடும்பம், உங்க சபை மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. அந்த நன்மைகளால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை சுற்றி இருக்கிற தெரு, ஏரியா, நீங்க இருக்கிற சிட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மை பொங்கி பொங்கி எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் பொங்கி வரத்திற்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நதிகள் பொங்கி, அந்த நன்மைகள் பொங்கி தேசங்களை தாண்டி போகும். ஹல்லேலூயா. நான் விசேஷமா பார்க்கிறேன், நன்மைகள் பொங்குறத பார்க்கிறேன். ஒரு பாத்திரத்திலிருந்து நன்மைகள் அப்படின்ற வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள், அது அப்படியே பபுலாகி பபுலாகி வருது, அப்படியே பொங்கி பொங்கி வருது. நிறைய பேர் வாழ்க்கையில இது வரைக்கும் கஷ்டம் பொங்குனதை பார்த்தீங்க, நஷ்டம் பொங்குனதை பார்த்தீங்க, வியாதிகள் பொங்குனதை பார்த்தீங்க, சாத்தான் உங்க வாழ்க்கையில பொங்கி பொங்கி வந்ததை பார்த்தீங்க. பிரியமானவர்களே, இந்த தேவ பிரசன்னத்துல நிரம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையில நன்மைகள் பொங்கி வரப்போது, ஏராளமான நன்மைகள். 1-2 நன்மை இல்லை, 1-2 நன்மை இல்லை, ஆயிரக்கணக்கான நன்மைகள் அது பொங்கி பொங்கி வரும். உங்க வாழ்க்கையே ஒரு நன்மையா இருக்க போது, உங்க ஊழியமே ஒரு நன்மையா இருக்க போது, உங்க குடும்பமே ஒரு நன்மையா இருக்க போது. விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்கள், எங்களோடு சேர்ந்து ஆராதித்த உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினது போல உங்கள் வாழ்க்கை நன்மையால் சூழப்பட்டு இருக்கும். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக, இங்கே பாருங்க, நல்ல உங்களுக்கு ஃபோன் கால் வரும், நல்ல செய்தி வருகிறது, நன்மைகள் வருகிறது, நன்மைகள் உங்களை தேடி வரும், உங்கள் வீட்டின் கதவை தட்டும், நன்மைகள் தட்டும், உங்களை தேடி வந்து நன்மை. இதனால் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த எந்த நன்மைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, வெயிட் பண்ணீங்களே,
ஐயா வருமா வருமா வருமான்னு வெயிட் பண்ணீங்களா, அந்த நன்மைகள் பறந்து வருகிறது, கர்த்தரிடமிருந்து பறந்து வருகிறது. இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல செய்திகள், நன்மைகள் உங்களை அப்படியே திக்குமுக்காட வச்சிரும். நன்மைகளால் நிரம்பிடுவீங்க. ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள விழுந்து முழுகுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியமானவர்களே உங்களை நன்மைகளால ஆண்டவர் மூழ்கடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. Praise Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மத்தேயு 8வது அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நான் 23வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை இன்று நீங்கள் கேட்க போகிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த செய்தியின் முடிவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, போட்டு கடல்ல மூழ்கத்தக்கதாய் அது பெருங்காற்று வீசினதை பார்க்குறோம். அப்போ போட்டு பயங்கரமாக ஆடி இருக்கும்ல. கடலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் அப்பும் டவுனும் அந்த போட்டு நாலா பக்கமும் அப்படியே அந்த போட்டு என்ன ஆகுதுன்னா மூழ்கிற மாதிரி ஆகுது. தண்ணீர் போட்டில் விழுந்து அந்த மாதிரி ஆகிற சூழ்நிலையிலேயும் இயேசு கிறிஸ்துவை தூங்க வைத்தது எது என்றால் அவர்கிட்ட இருந்த சமாதானம், பீஸ், அவர் இருதயத்தில் இருந்த ஒரு அமைதல். ஹல்லேலூயா. அந்த அமைதல் தான் எழுந்து தன்னை சுற்றி இருந்த இரைச்சலை அமைதலாக்கியது. தன்னை சுற்றி வீசிக்கொண்டிருந்த அந்த பெருங்காற்றை அமைதலாக்கியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நம்ம சூழ்நிலையை மாற்றப் போகிறது. நமக்குள்ள இல்லாத ஒன்று நம்ம வாழ்க்கையை மாற்றிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, கற்பனை கூட செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்குள் என்ன இருக்கிறது? 2 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, நமக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தங்கள், அதிகாரங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதை உணர்ந்து அதை எடுத்து நாம் பேசும்போது, நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை நம்ம வெளியே காட்டும் போது மாற்றம், சூழ்நிலை மாறுகிறது. இந்த சீஷர்களுக்குள்ள என்னமா இருந்தது? பயம் இருந்தது. அவங்க பெருங்காற்றை பார்க்கும்போது, அவர்கள் அந்த பெரும் இரைச்சலை கேட்கும்போது அவர்களுக்குள் இருந்த பயம் கிரியை செய்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது கடவுளின் சமாதானம், கடவுளின் அமைதி. அந்த சூழ்நிலை, ஒரே சூழ்நிலை தான் சீஷர்களுக்கும், அதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும், அதே சூழ்நிலை தான். என்ன வித்தியாசம்? இவருக்குள் கடவுளின் அமைதி இருந்தது, கடவுளின் சமாதானம் இருந்தது, இவர்களுக்குள் பயம் இருந்தது. அதுதான் அவர் பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன எதை நம்ம வெளிப்படுத்துறோருக்கு தெரியுதுங்களா, அதுதான் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெருங்காற்று, ஒரு பெரு இரைச்சல், ஒரு சத்தம் கேட்குது, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது நம்ம என்ன கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம்? நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். அப்ப கண்டுபிடிச்சிடலாம் நம்ம யாருன்றத. சீஷர்கள் மாதிரி ஐயோ மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம், சாகிறோம் அப்படின்னா அவங்க உள்ள என்ன இருக்குது அதுதான் வெளியே வந்துச்சு. இவருக்குள்ள இருந்தது அவன் அதை பத்தி கவலையும் பட வைக்கல, அந்த இடத்துல அவர் நிம்மதியாக தூங்க வைத்தது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தை டச் பண்ண போகுது. நமக்குள்ள இருக்கிற கடவுளின் தெய்வத்துவங்கள், கடவுளின் வாக்குத்தத்தங்கள், நமக்குள் வாசம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்குள் இருக்கிறது தான் ஆவியானவர். இவைகள் தான் இந்த உலகத்தை மாற்றப் போகிறது. ஏதோ பரலோகத்திலிருந்து ஒன்று புதுசா வந்து மாற்றங்களை செய்ய வைக்க போறது இல்லை. அவர் சிலுவையிலே செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தார். செய்து முடித்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து நமக்குள் வைத்தார். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். மேல மேல பார்த்தது போதும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு பார்த்தது போதும். உங்களுக்குள்ள இருக்கிறவரை பாருங்க, அவரை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இரைச்சல் வருகிறதா, பெருங்காற்று வீசுகிறதா, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருக்குள்ள எந்த இரைச்சலும் இல்லை, அவருக்குள்ள எந்த பெருங்காற்றும் இல்லை. ஆகையால் தான் வெளியே இருக்கிற அந்த பெருங்காற்றையும் இரைச்சலையும் பார்த்து அவர் பேசினார். பேசும்போது அவருக்குள் இருந்தது சமாதானம். அந்த அவருக்குள் இருந்தது வெளியே வந்து வெளியே இருந்த சூழ்நிலையை மாற்றியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனை? நமக்கு வெளியேயும் காத்தடிக்குது, இரைச்சலா இருக்கு, நமக்குள்ளேயும் காத்தடிக்குது, இரைச்சலா இருக்குது. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிறத வெளியே வரும்போது ஏற்கனவே பெரிய இரைச்சல், பெரிய காற்று வெளியே இருக்குதுன்னா, இது நமக்குள்ள ஏகப்பட்ட பயங்கள், சீஷர்கள் மாதிரி ஏகப்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், அவிசுவாசம், இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நினைச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவங்க கன்ஃபஸ் பாருங்க, நாங்க மடிந்து போகிறோம். என்ன சொன்னாங்களா? எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. நிறைய பேருடைய ஜெபம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, இந்த வியாதியிலிருந்து காப்பாத்துங்க, இந்த சாபத்திலிருந்து காப்பாத்துங்க, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாத்துங்க. எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? உள்ள அமைதல் இல்லை, உள்ள கடவுளின் சமாதானம் இல்லை. அது இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள இருந்ததை நம்ம பார்த்திருந்தோம்னா, இன்னர் மேன நம்ம டெவலப் பண்ணி இருந்தோம்னா, உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கி இருந்தோம்னா, அந்த உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு இருந்தோம்னா, அந்த உள்ளான மனுஷன் எழும்பி வந்து நமது காற்றையும் கடலையும் அந்த உள்ளான மனிதன், புது மனிதன் அடக்கி இருப்பான். இன்னும் பழைய மனுஷனையே தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புதிய மனுஷன் இல்லை. உள்ளுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ வைக்கல. அவர் வாழும்போது, நேற்று சொன்ன, அவர் வாழும்போது நமக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவரை வாழ வைக்காம அவருடைய வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ள வாழும் நினைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ள வாழ வைக்காம, அவரை எனக்குள்ள வாழ இடம் கொடுக்காம, அவருடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் நான் எப்படி அனுபவிக்க முடியும்? ஏன்னா 2 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசு நமக்குள் வாழ்ந்தால்தான் நமக்குள்ள இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், அவருக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கும். சட்டியில் இருந்தால் தானங்க அகப்பையில் வரும், வேறு இருந்தால் தானங்க மரம் வரும். பேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் மேலே பில்டிங் மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம். அது எப்படி ஆகும்? பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன இருக்குதோ, நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம், இன்னர் மேன உள்ளான மனிதனை, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாரின் சத்தத்துக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோமோ, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ, அப்போ அந்த அளவுக்கு கடவுளின் சமாதானம் நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த அளவுக்கு கடவுளின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த அளவுக்கு கடவுளின் சுகம் நமக்குள்ள வேலை செய்யும். அந்த அளவுக்கு கடவுளின் மகத்துவங்கள், பராக்கிரமங்கள் நமக்குள்ள வேலை செய்யும், கிரியை செய்யும். அப்ப நமக்கு விரோதமா எல்லாம் எழும்பி வரும்போது நமக்குள்ள இருந்து வரும் பாருங்க வார்த்தை, அந்த வார்த்தை வெளியே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிடும், எல்லாவற்றையும் மாற்றும். உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க ஊழியத்தை மாற்றும், உங்க குடும்பத்தை மாற்றும், உங்க ஃபைனான்ஸை மாற்றும், உங்க பார்வை எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ள இருந்தது பயம், அது வெளியே வந்துச்சு அந்த பெருங்காற்றை பார்க்கும்போது. இயேசுவுக்குள் இருந்தது சமாதானம், அதே பெருங்காற்றை பார்க்கும்போது அந்த சமாதானம் வெளியே வந்துச்சு பாருங்க. வந்த உடனே அங்கிருந்த இரைச்சல்,
பெருங்காற்று அமைதலாயிடுச்சு. எனக்குள்ள இருக்கிறது எழும்பும் போது, எனக்குள்ள இருக்கிற கடவுளின் மகத்துவங்கள் எழும்பும் போது, எனக்குள்ள இருக்கிற கடவுளின் குணாதிசயங்கள் எழும்பும் போது, என்னை சுற்றி இருக்கிறவைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிறவைகளை அது மாற்றிவிடும். எனக்குள் இருக்கிற சுகமளிக்கும் வல்லமை எழும்பும் போது அது என்னையும் சுகமாக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சுகமாக்கும். எனக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம், கடவுளின் ஐஸ்வர்யம் எழும்பும் போது அது என்னையும் செழிப்பாக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் செழிப்பாக்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறது தான் வெளிப்படுத்தணும். என்ன இருக்குதோ அதுதான் வரும். இன்னைக்கு என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் இல்லாத ஒன்று கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதர் என்னன்னா விசுவாச அறிக்கை, பிரதர் என்ன பிரதர் விசுவாச அறிக்கை போட்டு அப்படியே எல்லா வார்த்தைகளை வசனங்களை வச்சு அப்படியே கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காலை மாலை நைட்டுன்னு. பட் அது உங்களுக்குள்ள இருக்கணும், உங்களுக்குள்ள இருந்து வரணும். நமக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். பாருங்க, அங்கே பார்க்குறோம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிற. என்னிடத்தில், அவரிடத்தில் என்ன இருந்தது? அவரிடத்தில் நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்தது அதுங்க. அவர் என்ன சொல்றாரு? எப்பா, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அதான் சொன்னேன், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உங்க சூழ்நிலையை மாற்றும். அதுதான் அற்புத அதிசயங்களை கொண்டு வரும். ஆண்டவர், பிரதர் எனக்கு ஆண்டவர் அதை செய்யல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு அதை பண்ணலன்னு சொல்லாதீங்க பிரியமானவர்களே. உங்க கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சிலுவையிலேயே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்து விட்டார். அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சு, அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ள வச்சு, அந்த கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை வச்சு உங்களுக்குள் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை வாழ வைக்கும் போது, நமக்குள் அவர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் போது, இங்க பேதுரு சொல்றாரு பார்த்தீங்களா, எனக்குள் இருப்பதை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் முட்டமாய் கிடக்கிற எல்லா காரியங்களையும் எழுந்து நடக்க வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுக்கப்புறம் மேலே பார்க்காதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, கதற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருப்பவரை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் வல்லமையை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தை பாருங்கள். அந்த நாமம் அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது எல்லா வியாதியின் நாமத்தை காலின் கீழ் போட்டு மிதித்த நாமம். அது எல்லா துரைத்தனங்களை, சாபங்களை, பிசாசின் கட்டுக்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்த நாமம். அந்த ஜெயித்த நாமம் இன்று நமக்குள் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் வாழ வைத்தோமானால், அந்த கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் நம்மை வாழ வைத்து விடும், நம்மை வாழ வைத்து விடும். எல்லாம் மேலே மேலே பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே ஏதாவது வானத்திலிருந்து கிடைக்குமா? அவர் சொல்றார், எப்பா உனக்குள்ள இருக்குதுப்பா, மேலே பார்க்காத உள்ள பாரு. அப்படி மேலே பார்க்குறவங்களாம் அப்படி குனிஞ்சு கொஞ்சம் உள்ள பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருப்பதை பாருங்கள். பேதுருக்கும் யோவானுக்கும் தெரியும், எப்பா என் கையில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் ரட்சிக்கிறது இல்லை, எனக்குள்ள இருக்கிறார் ஒருத்தவர், அவரை உனக்கு தர, அவரும் உன் வாழ்க்கையில் வந்தா நீ அநேகரை ரட்சிக்கிற அளவுக்கு நீ மாறிடுவ. எனக்குள் இருக்குது ஒன்று.
அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்று ஒரு ரகசியம் சொல்றேன். அன்று பேதுருவுக்கும் யோவானுக்குள்ளும் இருந்த அந்த நாமம் இன்று நமக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நாமத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டவன் வந்து கிடக்கிறான், அந்த முடவனை எழுப்பி விட்டுருவீங்க. குருடனை பார்வையடைய செய்து விடுவோம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை பார்க்காம அந்த வியாதியை பார்த்தோம், அந்த பெருங்காற்றை பார்த்தோம், அந்த பிரச்சனையை பார்த்தோம், பயந்துருவோம். வெளியே இருக்கிற பெருங்காற்றை பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெளியே இருக்கும் பிரச்சனைகளை பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரதர், உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, அளவுதான், அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, எதிர்கால குறித்து என்ன பயமோ, எதுவும் பயம் வேணாம். உள்ள பாருங்க, உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கடவுள். அந்த கடவுள் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை பார்க்க நம்ம அழைக்கப்பட்டவர்களே கிடையாது, நாம் உன்னதரை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். அவரை பார்க்கணும். அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தண்ணியில நடக்கலாம். அவரை பார்க்கறத விட்டுட்டு சைட்ல எங்கேயாவது கடல் அலையையும் கடல் பொங்குறதையும் பெருங்காற்றையும் பார்த்தோம், உள்ள முழுகிடுவோம். கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், கொஞ்சம் வெளியே பார்க்கிறோம், முழுகிறோம். கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், கொஞ்சம் வெளியே பார்க்கிறோம், முழுகிறோம். இதுதான் அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு நமக்கு. எதையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. அமைதல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இரைச்சலையும் அமைதலாக்க போகிறது. பரலோகத்திலிருந்து புதிதாய் வரப்போகிறதல்ல, சிலுவையிலே ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, அந்த இயேசுவின் நாமம். அது உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசு என்ற கடவுள், அவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதை வெளியே காட்டும் போது, உங்கள் பிரச்சனைகளுக்கு காட்டும் போது, அந்த பிரச்சனைகள் ஓடிவிடும். அந்த பிரச்சனைகள் ஓடிவிடும். என்ன பிரச்சனைனா, எல்லா பிரச்சனைக்கும் நம்மளை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா போராட்டத்துக்கும் நம்மளை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். இயேசுவை காட்டினா போதுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை காட்டினா போதும். ஐயோ இவனா அப்படியே தலை தெறிக்க ஓடும் எல்லா வியாதிகளும். உண்மை. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எது தெரியுமா? எந்த அளவுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரை, இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லா இருக்கிறோம். எந்த அளவுக்கு இவங்களை வெளியே நம்ம காட்டினோமோ அதனுடைய பலனை அனுபவிச்சிருக்கிறோம். ஏன் இன்னும் சில பலன்கள் வரல? ஏன் இன்னும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு பிரதர்? அங்கே ஒரு பக்கம் விண்டோ ஆடிக்கிட்டே டப டபா டப டபா டப டபான்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பிரதர். அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை அந்த ஏரியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணல. அவர் எழுந்து ரிலீஸ் பண்ணாருங்க. அல்லேலூயா. இயேசு இருக்கிற போட்டில் தான் காத்தடிச்சுது, இயேசு இல்லாத போட்டில் காத்தடிக்கல. இயேசு இருக்கிற போட்டு தான் ஆடுது, இயேசு இல்லாத போட்டு ஆடலை. இயேசு இருக்கிற போட்டு தான் ஏன் முழுகிற மாதிரி தெரியுது, அப்படி முழுகிடுமோ அப்படின்னு இருக்குது. அந்த போட்டு தான் அப்படி இருக்குது. என்ன பிரதர், நான் கிறிஸ்தவன் தான், ஆண்டு எனக்குள்ள இருக்கிறாரு தான். இங்க பாருங்க, அவருக்குள்ள இருந்த சமாதானம் அது எதுக்குமே பயப்படல. அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த பீஸு எல்லாம் வரலாம், பெருங்காற்று வராதுன்னு நான் சொல்லல, இரைச்சல் வராது, எல்லாமே வரும். எல்லாம் வந்து நின்னாலும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இதான் சூப்பர் நேச்சுரல். உலகம் அதை பார்த்து பயப்படும். அந்த பெருங்காற்றை இயேசுவை தனக்குள் வாழ வைக்காதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களை பார்த்தும் பயப்படுவார்கள். நாளைக்கையோ என்ன செய்வோம், மூன்றாவது உலக போர் வந்துருமா, நாடுகள் சண்டைகள் நடக்குது, இன்கமுக்கு என்ன பண்ணுவோம், பண தேவைக்கு என்ன பண்ணுவோம், இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு திகில் அவர்களை பிடிக்கலாம். ஆனால் இயேசுவை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அழகாக தலகாணி வச்சு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் ஒரு அந்த இறைச்செல்லாம் கேட்கவே மாட்டான். ஏன் தெரியுங்களா? உள்ள இருக்கிறவர் என்னார் என்று அவனுக்கு தெரியும். இந்த அமைதி இருக்குல்ல, இந்த அமைதி எழும்பிட்டா போதும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அடக்கிடும்.
இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற பெரிய இரைச்சல் பிரச்சனை இல்லை, பெருங்காற்று பிரச்சனை இல்லை, நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதான் பிரச்சனை. உள்ளேயே அடக்கி வச்சிடக்கூடாது, உள்ளே தூங்க வச்சிடக்கூடாது. அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது, அதை எடுத்து அவர் பேசும்போது அங்கே அமைதல் உண்டாயிற்று. அவர் சொல்கிறார் பாருங்க, இறையாதே அமைதலாக இரு, அவ்வளோதான். நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிற வரைக்கும் தான் இவைகளின் ஆட்டம் பாட்டம்லாம். இதுகளை இந்த இரைச்சல் பெருங்காற்றுடைய டைம்லாம் எது வரைக்கும் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை காட்டுற வரைக்கும் தான். எப்போ காட்டுறோமோ உள்ளே இருக்கிறத எடுத்து அப்படி ஷோ பண்ணிட்டா போதும். உள்ளே இருக்கிற வார்த்தையை எடுத்து நமக்குள்ளே இருக்கிறத, அந்த சமாதானத்தை, நமக்குள்ளே இருக்கிற வல்லமையை அப்படி வார்த்தையில் ரிலீஸ் பண்ணிட்டா போதும், எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் தான் அதோடைய டைமு. எல்லாமே மாறிடும், எவ்ரிதிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அவர் சொன்னார் பாருங்க, உள்ள இருக்கிறத எடுத்து பேசினார். உள்ள இல்லாததை எடுத்து ஆண்டவர் பேசல, உள்ள இருக்கிறத எடுத்து ரிலீஸ் பண்ணார். அளவுதான் சூழ்நிலை மாறியது, காரியங்கள் மாறியது. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரோட சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வாழ வைங்க, அவர் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 8:27 சொல்ல, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருப்பது வெளியே இருக்கிற எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிய வைக்கும். நமக்குள்ள இருக்கிறது தான் உங்க முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களையும் மண்டியிட வைக்கும், கீழ்ப்படிய வைக்கும். காற்றும் கடலும் இந்த உலகமும் இந்த இயற்கையும் ஒரு தேவ மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். பைபிள்ல பார்க்கிறோம், எத்தனையோ அதுக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நமக்கு இயற்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எது வெப்ப? கடவுள் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும்போது, கடவுள் நமக்குள்ள வாழும் போது, கடவுளுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும்போது, இந்த உலகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார்கள், காற்றும் கடலும் இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடவுளை நமக்குள்ள வாழ வைத்து விட்டோம்னா போதும், நமக்கு எல்லாமே கீழ்ப்படியும், எல்லாமே கீழ்ப்படியும். ஏஞ்சல்ஸ் நம்ம வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள், பரலோகம் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும், இந்த பூமி இந்த உலகம் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். இந்த லைஃப்குள்ளே வாங்க, இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்குள்ளே வந்துடுங்க. எல்லாமே உங்களுக்குள்ள, எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சீல் அடித்து கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகி உங்களுக்கு இருக்குது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எடுத்து நீங்கள் அனுபவிக்க முடியும். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன? ஐயா, உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லையா? உங்களுக்கும் எங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கும் அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வரான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்றாரு. பிரியமானவர்களே, இங்கே உள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள கடவுள், அவருக்குள்ள பிதாவானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கே சாத்தானின் சரக்கு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சாத்தான் சொல்றான், ஐயா, உங்களுக்கு எனக்கு என்னையா? என் சரக்கு உங்ககிட்ட இல்லை, உங்க சரக்கு என்கிட்ட இல்லை, உங்களுக்கு எங்களுக்கு என்னையா? எங்க காலம் பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லுது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. நம்மலாம் ஒன்று கேட்டிருக்கிறோம், என்ன தெரியுமா? பிரதர், சாத்தான் தான் பிரதர் வேதனைப்படுத்துறான்,
சாத்தான் தான் பிரதர் வேதனைப்படுத்துறான், இங்க ஒருத்தர் சாத்தானையே வேதனைப்படுத்துறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வரணுங்க. சாத்தான் வந்து நம்மளை பார்க்கணும், என்ன பார்த்து பீட்டர் உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை பார்த்து சாத்தான் சொல்றான், ஐயோ இந்த சகோதரிக்கும் இந்த சகோதரனுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் என்ன ஒண்ணும் கிடையாது. என் சரக்கு அவன்கிட்ட இல்லை, அவன் சரக்கு என்கிட்ட இல்லை, அவனுக்கு நமக்கு சம்மந்தமும் இல்லை. அதான் கேட்குறேன், எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. பிரியமானவர்களே, சாத்தானின் சரக்கு நமக்குள்ள இயேசுவுக்குள்ள ஏசப்பாக்குள்ள இல்லை. அதனால அவருடைய பிரசன்ஸ் அவனை வேதனைப்படுத்தியது. இங்க பாருங்க, நமக்குள்ள கடவுளின் பிரசன்ஸ் இருக்கு, தெய்வீக நமக்குள்ள தெய்வீக தன்மை இருக்கு, நமக்குள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்கிற பிசாசுகள் நடங்கும். நமக்குள்ள சாத்தானின் சரக்கு இல்லை, கடவுளின் சரக்கு இருக்கு, பரலோக ராஜ்யத்தின் சரக்கு நமக்குள்ள இருக்கு. நம்ம போய் நின்னோம்னா வியாதிகள் நடுங்கும். வியாதிகள் சொல்லும், ஏயா இங்க வந்த, ஐயோ இந்த சரீரத்தில் நான் இருக்க முடியாதேன்னு ஓடும். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சொல்லும், ஐயோ நீ தேவனுடைய குமாரனாச்சே, நீ தேவனுடைய ஆலயமாச்சு, நீ தேவனுடைய வீடாச்சே, உனக்கும் எனக்கு என்ன, இந்த வீட்டில் எனக்கு எந்த சரக்கும் இல்லைப்பா, இந்த வீட்டை விட்டு நான் ஓடுறேன்பான்னு ஓடும். அதுக்கு சொல்லிச்சு பத்தியா, நான் பன்றிகளுக்குள்ள போறேன், ஆட போங்கள் அப்படின்னாரு. இங்க பாருங்க, இவரா போய் அதுங்களை அதட்டலை, இவரா போய் எதுவும் பேசலை, அதுங்க பேசுது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உங்களுக்குள் வாழ விடுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது வியாதி இருக்கு, அந்த வியாதி உங்கள்கிட்ட சொல்லும், ஐயா சாமி ஆளை விடுடா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லும். உங்கள்கிட்ட இருக்கிற தரித்திரம் சொல்லும், ஐயா சாமி என்னை ஆளை விடுடா நான் உன்னை விட்டு ஓடிடுறேன். ஐயோ இது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த சரீரமா இருக்கே, இது தேவனுடைய வல்லமை நிறைந்த சரீரமா இருக்கே, இந்த சரீரத்தில் ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறாரே, இங்க நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுடைய சரக்கு என்னோட சரக்கு இங்க எதுவும் இல்லை, நான் இவனை விட்டு ஓடுறேன் அப்படின்னு ஓடும். அவனை ஓட வைக்கிறது என்னன்னா, நமக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு ஒரு முடிவுரையை கட்டும், அவனுக்கு ஒரு முடிவுரையை கட்டும். இன்னைக்கு அதான் இந்த மெசேஜில் சாத்தானுடைய எல்லா காரியங்களுக்கும் எல்லா சரக்குக்கும் ஒரு முடிவுரை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், பிசாசு உங்க வாழ்க்கையில மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓடுற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு உங்க வாழ்க்கையில இருக்கிற அவனுடைய சரக்குகளை மூட்டை முடிச்சல கட்டிக்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள வந்துருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அவரோட உறவுல வாழ ஆரம்பிச்சிருங்க. சாத்தானுடைய சரக்குக்கு உங்க வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்த செகண்ட் பாருங்க, அவன் இடத்த காலி பண்ணி ஓடுவான். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் இங்க பாருங்க, அங்க வந்து அவனை பார்த்து எதுவும் அவர் திட்டலை, அவனை பார்த்து அவனை பார்த்து பிசாசே போ அப்படின்னு சொல்லலை, இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவன் அதுவா வந்து சரண்டர் ஆகுது, அதுவா ஓடுறது. உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகள் அதே மாதிரி நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களை விட்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. அதுக்காகலாம் நீங்க கதற வேண்டிய கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஒரு 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோடு உறவுல வந்துட்டா போதுங்க, ரிலேஷன்ஷிப் வித் காட்ல வந்துட்டா போதும், அவரு பார்த்துக்குவாரு. அவரு நமக்குள்ள. இந்த செடி மேல கொடி படர்ந்து இருக்கும் பாருங்க, அப்படி சுத்திரணும் அவர் மேல, அவரோட உறவுல பின்னி பிணைஞ்சிடணும். ஹல்லேலூயா. நான் செடி நீ கொடினாரு பாருங்க. கொடி தரையில கடந்தா மிதிச்சு போட்டுருவாங்க. கொடி அந்த செடியின் மேலே படர்ந்து கொள்ளணும், அது மேல சார்ந்து கொள்ளணும், அப்படின்னா கொடி தப்பிச்சுக்கும். செடியை விட்டு விலகிடக்கூடாது. உறவு என்பது அப்படி இருக்கணும், தொட்டும் தொடாம பட்டும் படாம இருக்கிறது இல்லை. கடவுளோடு உள்ள உறவு, அது கடவுளோடு பின்னி பிணைந்திருக்கிற உறவு. அந்த உறவுல தான் நான் சொல்ற காரியங்கள் நடக்கும். ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ற வாழ்க்கை இல்லை.
ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் சாத்தான் அப்படின்ற வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் இருளும் இருக்கட்டும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கட்டும் அந்த வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவோடு வாழுகிற, முற்றிலும் அவரோடு அந்த செடியின் மேலே கொடியாய் சுற்றி, அந்த கொடி பார்த்துருக்கீங்களா? சுற்றி 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 இருக்கும், சுற்றி இருக்கும், அப்படியே அது மேலே படர்ந்து இருக்கும். அந்த கொடி படர்ந்து செழித்திருக்கும். அந்த மாதிரி இருக்கணும், அந்த செடி மேலே படர்ந்து இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது நடந்து போனாலே, அந்த இடத்துக்கு போனாலே அங்கே இருக்கிற பிசாசுகள் அலறி ஓடுறத பார்க்குறோம். உங்களுக்குள்ள என்ன இருக்குது, அதுதான் அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை தான் பார்த்து அந்த சாத்தான் பயந்தான். அடடடா, உங்களுக்கும் எனக்கும் என்ன, என் சரக்கு தான் உங்ககிட்ட இல்லையே. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள்ள பிசாசோட சரக்கு எதுவுமே இல்லை. அவருக்குள்ள கடவுள் இருக்கிறாரியா, கடவுளுடைய மகத்துவங்கள் இருக்குதுயா, அவருக்கு தெரிஞ்சிருச்சியா, பிதா யாரு அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சியா, அந்த வெளிப்பாடுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரியா, அவர் வராறையா, ஆனா பிதாவின் சரக்கு உள்ள இருக்கியா அவர்கிட்ட. ஐயோ, அதாக உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்கள் காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. தேவனை சுமந்திருக்கிறவன் பிசாசை வேதனைப்படுத்துவான், நோய்களை வேதனைப்படுத்துவான், வியாதிகளை வேதனைப்படுத்துவான், தரித்திரத்தை வேதனைப்படுத்துவான். கிறிஸ்துவ உள்ள வச்சு வாழ்றவன் பிசாசின் எல்லா கிரியைகளையும் அவன் வேதனைப்படுத்துவான். கிறிஸ்துவ உள்ள வச்சு வாழ வைக்கிறவன் அவனை பார்த்து பிசாசுகள் பயப்படும், வேதனைப்படும். நம்ம யாரையும் வேதனைப்படுத்த மாட்டோம் பாருங்க. நம்ம ஜனங்களை, சொந்தங்களை, உறவுகளை வேதனைப்படுத்துகிறவர்கள் அல்ல. அப்படி வேதனைப்படுத்துகிறவர்கள் சாத்தானை வேதனைப்படுத்த முடியாது. சில பேருக்கெல்லாம் யாராவது 4 பேரை வேதனைப்படுத்தா தானே நிம்மதியாக இருப்பாங்க, தூக்கம் வரும் அவங்களுக்கு அன்னைக்கு. நம்ம அப்படிப்பட்டவங்க அல்ல. நாம் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் அல்ல, நாம் சாத்தானின் ராஜ்யத்தை வேதனைப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கடவுளின் சரக்கு தான், நமக்குள்ள இருக்கிற கடவுளின் அபிஷேகம், அழைப்பு, அது சாத்தானை வேதனைப்படுத்தும். இது வரைக்கும் சாத்தானை வேதனைப்படுத்தினான்றதுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதியிருக்கிறோம். இனி அப்படி அல்ல, நாம தான் அவனை வேதனைப்போம். அவன் கிட்ட நம்ம எல்லையில் வந்தான் அவன் வேதனைப்படுவான், அவன் துடின்னு துடிப்பான். ஏன்னா இது கிறிஸ்து கடவுள் வாழுகிற ஆலயம். இந்த ஆலயத்துக்கிட்ட அவனால் வர முடியாது. பார்க்குறோம் யோவான் 12:31, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, அவன் சரக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அதிபதி வரான், சாத்தா வந்து பார்க்குறான், பார்த்தா கிறிஸ்துக்குள்ள அவன் சரக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த பீட்டரை வந்து சாத்தான் வந்து பார்த்தானா, அடடா என்னடா ஒரு சரக்குமே இல்லை நம்ம சரக்கு. அப்படி ஏமாந்து போகணும். உங்களை வந்து பார்க்கும்போது அவனோட சரக்கு எதுவுமே இல்லைன்னு ஓடி போகணும். நம்ம ஃபுல்லாக கடவுளுடைய சரக்குகளால், கடவுளுடைய காரியங்களால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். இங்கே பாருங்க, நான் ஒரு 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40-41 பாருங்களேன். பாருங்க, தாவீது ஏதாவது போய் கோலியாத்துக்கிட்ட பேசினாரா? எதுவும் பேசல. இந்த தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் போய் நின்ன உடனே இங்க பாருங்க, அது வரைக்கும் இந்த கோலியாத்து இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கோலியாத்து இவனை தன்னை ஒரு ராட்சதனா பார்த்தவன். இந்த கோலியாத்தை பெலிஸ்தரும் சரி இஸ்ரவேலரும் சரி எல்லாரும் ராட்சதனா பார்க்குறாங்க. முறையா தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்தவன் எப்படி தெரியுமா அவனை பார்க்க வச்சான்? அந்த கோலியாத்தை தன்னை ஒரு நாயாக பார்க்க வச்சான். எப்போ கோலியாத்துடைய பார்வை மாறியதோ அப்பயே அவன் விழுந்தான், அவன் அப்பயே தோத்துட்டான். தன்னை நாயோட கம்பேர் பண்ணிட்டான், பிரியமானவர்களே, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்கள் பிரச்சனையே குழம்ப செய்துவிடும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்க பிரச்சனையே குழப்ப செய்துவிடும், பிசாசை குழப்பி விட்டுடும். அது நீ நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு பெருசா பிசாசோட காரியம் பிரதர் அது நினைப்பீங்க. அது கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப
காமெடியாக மாறி போயிடும். அது சாதாரணதாக மாறி போயிடும். அவ்வளோ பெரிய ராட்சதனுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு மாற்றிடுச்சு பாருங்க. நம்ம தாவீது மேலே இருந்த அபிஷேகம் எதுவும் பேசவே இல்லைங்க. தாவீது வந்து நின்னாரு. வந்து நின்னார் அமைதியாக. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷங்கிட்ட போனார் பார்த்தீங்களா ஆண்டவர். போன உடனே ஆண்டவர் எதுவும் பேசலை. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நான் போகிறேன்னு சொல்கிறான், எங்களையே வேதனைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறான், உங்களுக்கு எனக்கு என்னன்னு பேசுகிறான். அந்த மாதிரி இந்த தாவீது போய் நின்னார் பார்த்தீங்களா. நின்ன உடனே இந்த தாவீது மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து இந்த பயந்த கோலியாத் என்ன பண்ணிட்டான், அவனுக்குள்ள அந்த பிசாசு அது நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பண்ணிடுச்சு தெரியுமா, நான் நாயா அப்படின்றுச்சு. அட பாவி, நீயே ராஜ். இத்தனை வருஷம் அவன் கையை பார்த்துருப்பான், அவன் காலை பார்த்துருப்பான். நான் ஒரு மகா பெரிய வீரன், நான் ஒரு யுத்த வீரன் நினச்சிருப்பான். அவன் நிற்கும் போது ஹைட்டை பார்த்து ஓன்னு நான் ஒரு ராட்சதன் மாறு தட்டி இருப்பான். அவனை பார்த்தவங்க எல்லாம் ராட்சதன் தான் சொன்னாங்க. முத முறையா ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் அவனையே ஒரு நாயா பார்க்க வச்சாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நாயை கூட கோலியாத்து மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்வையில் தான் வெற்றி இருக்குது. இப்போ நம்ம எங்கே பார்க்கணும், உள்ளே பார்க்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது தான் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தாரு, தான் மேலே இருக்கிற அழைப்பை பார்த்தாரு, அந்த நாமத்தை சொன்னார் பாருங்க. அன்னைக்கு பேதுருவும் யோவான் என்ன சொன்னாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்னாங்கல்ல. இவர் என்னமா சொன்னார், டேய் நீ யார நீ வந்தது சபிச்ச இஸ்ரவேலின் சேனைகளின் நாமத்தினால நான் வரேன்றாரு. அல்லேலூயா. அந்த நாமம் நமக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வெளிப்பாடு வரணும் எனக்குள்ள. அன்னைக்கு தாவீதுக்கு மேலே இருந்தார், ஆவியானவர் வந்து போயிட்டு இருந்தார், அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அழைப்பு இருந்தது, அவரே போய் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு கோலியாத்தல்ல, ஒரே நேரத்தில் 100,000 கோலியாத்துகள் வந்தாலும் அந்த நாமம் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. அது 1 100 லட்சமோ கோடியோ பிரச்சனை இல்லை. அந்த நாமம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும். நம்ம பார்க்கறத நிப்பாட்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து இழந்தது போதும், அடிபட்டது போதும். நமக்குள்ள இருக்கிற நாமத்தை ரிலீஸ் பண்ணும். அதான் ரிலீஸ் பண்ணாரு. அவருக்குள்ள என்ன இருந்துச்சோ தாவீது ரிலீஸ் பண்ணாரு. அந்த நாமத்தினால வரண்டா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இவன் கையில் இருந்த தடியை பார்த்துட்டு இருந்தான். அந்த கோலியாத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கவன், அந்த கல் அவனை வீழ்த்தியது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருப்பது கோலியாத்தை வீழ்த்தும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எல்லா கோலியாத்துகளையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டா போதும். நம்ம அவரை பார்த்துக்கிட்டா போதும். உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம நல்லா பார்த்து நல்லா வாழ வச்சோன்னா அந்த கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை, அழைப்பை நல்லா பார்த்து அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் வாழ வச்சோன்னா அந்த அழைப்பும் அபிஷேகமும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். நமக்குள்ள இருக்கிற வாக்கு தத்தங்களை வாழ வச்சோம்னா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பலிக்க. நீங்க பிரச்சனை என்னன்னா, எந்த வாக்கு தத்தமோ எனக்கு பலிக்கல பிரதர் அண்ட் சிஸ்டர். அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ அந்த அளவு அந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில் வாழும், கிரியை செய்யும், உங்களை சுதந்திரிக்க செய்யும். ஆண்டவரோடு உறவு இல்லை, உள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கறது இல்லை, அவரை வாழ வைக்கிறது இல்லை. அவர் கிரியை செய்யாவிட்டால் அந்த வாக்குத்தத்தங்களும் கிரியை செய்யாது. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்று நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு வந்த வெளிப்பாட்டின்படி
ஏதோ ஒன்று பரலோகத்திலிருந்து புதிதாய் வந்து ஒரு காரியத்தை செய்ய போவதில்லை. எங்களுக்குள் நீர் செய்து முடித்த காரியங்களே எங்கள் வாழ்க்கையை, இந்த உலகத்தை எங்களை கொண்டு மாற்றப் போகிறது. எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தெய்வம், நீங்கள் தான் எங்களுக்குள்ளே இருந்து உங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் போது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுறீங்க. எங்களுக்குள் இருப்பது தான் இந்த உலகத்தை மாற்றும். புதிதாய் ஒன்று வரப்போகிறது இல்லை. ஆண்டவரே, அன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்த அமைதியை அன்னைக்கு வெளிப்படுத்தினீங்க. அன்னைக்கு அது இறைச்சல் அமைதலானது. ஆண்டவரே, உங்களுக்குள் இருந்ததை தான் அன்னைக்கு அந்த பிசாசு பிடித்தவன் சொன்னான், ஐயோ உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன, என்னுடைய சரக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு பிசாசு பயந்தான். அதே மாதிரி தான் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற உங்களை நாங்கள் வைத்திருக்கும் போது நாங்கள் பிசாசை வேதனைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ். நன்றி 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 ஏசப்பா. தாவீது போல அந்த நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்ன மாதிரி, யோவானும் பேதுருவும் போல எங்கள்கிட்ட இருக்கிற அதை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன மாதிரி, எஸ், எங்கள்கிட்ட இருக்கிறது தான் எங்களையும் ஆசீர்வதிக்கும், மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கும்ன்றது நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எஸ் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வெளிப்பாடு அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அந்த வெளிப்பாடு அவர்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, ஊழியத்தில் அடுத்த கட்டத்திற்கு, ஆசீர்வாதத்தில் அடுத்த கட்டத்திற்கு, உம்மோடுள்ள உறவில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லட்டும். உம்மோடுள்ள உறவு தான் எல்லாத்தையும் எங்களுக்கு கொண்டு வரும். உம்மோடு உள்ள உறவு, கடவுளோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் தான் அஸ்திபாரம். மற்றதெல்லாம் அதுக்கு மேலே தான். எஸ் எஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கும். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் போகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.